சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இளம் நடிகர்களுக்கே டஃப் கொடுக்கும் வகையில படங்கள்ல நடித்து பாக்ஸ் ஆபீஸ் கிங்காக வலம் வந்து கொண்டும் இருக்காரு. ஜெயிலர், வேட்டையன் படங்களை தொடர்ந்து ரஜினி சார் தற்போது லோகேஷ் கனகராஜுடைய இயக்கத்துல கூலி படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. அவருடன் அந்த படத்துல பாத்தீங்கன்னா நாகார்ஜுனா, சத்யராஜ், உபேந்திரா அப்படின்னு பல முக்கிய பிரபலங்களுமே நடிக்கிறாங்க. சன் பிக்சர்ஸ் தயாரிக்க அனிருத்துடைய இசையில தயாராகி உள்ள இந்த படம் பாத்தீங்கன்னா வர ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கு. கூலி படத்திற்காக ரஜினிகாந்த் சார் ரூபாய் 260 கோடி முதல் 280 கோடி வரை சம்பளம் பெற்றிருக்கார் அப்படின்ற தகவல் வைரலாச்சு. அதே போல லோகேஷ் கனகராஜுமே ரூபாய் 60 கோடி வரை சம்பளம் பெற்றார் அப்படின்னு சொல்லப்பட்டது. இது குறித்து சமீபத்திய நிகழ்ச்சி ஒன்றில் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் பேசும் பொழுது ரஜினி சாருடைய சம்பளம் பற்றி நான் எதுவும் சொல்ல முடியாது, ஆனா என்னுடைய சம்பளம் ரூபாய் 50 கோடி அப்படின்னு நீங்க குறிப்பிட்டிருக்கீங்க. அது என்னுடைய முந்தைய படமான லியோ வெற்றியால அதிகமாக இருக்கு. அந்த படம் பாத்தீங்கன்னா 600 கோடி வசூலிக்க என்னுடைய சம்பளமுமே அந்த படத்துல வாங்கியதை விட 2 மடங்கு உயர்ந்திருக்கு. இந்த பணத்துல நான் வரி கட்டுவதோடு என்னுடைய நண்பர்களுக்கு உதவ முடியுது அப்படின்னு பேசியிருக்காரு. இதனடுத்து பாத்தீங்கன்னா அந்த இன்டர்வியூல கூலி திரைப்படத்துடைய ட்ரெய்லர் வர ஆகஸ்ட் 2ஆம் தேதி ரிலீஸ் ஆக உள்ளதை மென்ஷன் பண்ணியும் இருந்தாரு. இதற்கான அறிவிப்பு பார்த்தீங்கன்னா இன்னும் 1 அல்லது 2 நாட்கள்ல வெளியாக இருக்கு. அதுவுமே ஒரு ப்ரோமோவுடன் வெளியாக உள்ளதாக தற்போது தகவல் வெளியாகி வைரலுமே ஆகிட்டு இருக்கு. சரி, ஓகே, உங்களை யாரெல்லாம் கூலி திரைப்படத்துடைய ட்ரெய்லருக்காக ஆவலுடன் காத்துட்டு இருக்கீங்க அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.